Hello everyone, welcome to Right Tech. ஒரு 20000 ரூபாய்க்கு சூப்பரா ஒரு LED டிவி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி இன்ஃபினிக்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 43 inches ஸ்மார்ட் LED டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. 1GB RAM இருக்கு, நிறைய ஸ்டோரேஜ், 400 nights பிரைட்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது TUV சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிற ஒரு LED டிவி. இன்பில்டா வைஃபை இருக்குது, குரோம்காஸ்ட் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, 24 வாட்க்கு ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த டிவியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஆல்ரைட், இந்த டிவியோட டிஸ்பிளே ஸ்மார்ட் LED டிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க LED பேனல் ஃபுல் பிரைட்னஸில் 400 nights பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் HDR10ஓட சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு அவங்க TUV சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே உள்ள LED டிவி. இதனுடைய பிக்சல்ஸ் ரேஷியோ 1920 into 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த டிவியில் என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் 3 கொடுத்துருக்காங்க, USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைடில் ஈத்தர்நெட் டைரக்டாக கனெக்ட் பண்ணுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மினி AV கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் இன்பில் ப்ளூடூத் இருக்குது. இதனுடைய ரிமோட் உங்களுக்கு ப்ளூடூத் அக்சஸை ஈஸியாக எனேபிள் பண்ணுது. ப்ளூடூத் வெர்ஷன் 5 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ரிமோட் ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இதில் யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு டைரக்ட் பட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நவ் இந்த டிவியோட ஆடியோ சிஸ்டம்க்கு வருவோம். இதில் 2 பெரிய ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் அவுட்புட் நல்லாவே வந்திருக்குது. இதனுடைய வாட் 24 வாட் அண்ட் இதனுடைய ரேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கிறதுனால இதனுடைய ரேம் பார்த்தீங்கன்னா 1GB ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு இன்டர்னலாக ஸ்டோரேஜ் வேறு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 8GB ரோமும் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டமை ரன் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸர் 64 byte மீடியாடெக் ப்ராசஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் 4 கோர் குவாட் கோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஸ்பிளே பெசலஸ் டிஸ்பிளே தான் இருக்குது. இந்த டிவியில் இன்பில்டாக வைஃபை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2.4 GHz பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகும் அண்ட் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுனால நீங்கள் பார்க்குற வீடியோஸோட ரெக்கமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக இதில் டிஸ்பிளேக்கு வந்துடுது அண்ட் இதில் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் 0.45 வாட் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதனுடைய பவர் ரெக்குவயர்மெண்ட் AC 300 வாட் இருக்குது. ஓகே, இந்த டிவியோட விலை 20000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸாக அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா போர்ட் நிறையாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவி ஸ்மார்ட் டிவி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த டிவியில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல MI QLED டிவியோட ரிவ்யூவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கார்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. இந்த டிவி வாங்கக்கூடிய பெஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை காத்திருங்கள்.